வணக்கம் நண்பர்களே. நீட் 2024 24 லட்சம் பேர் எழுதுற எக்ஸாம் நீட் பிஜி ஜூன் 23 நடக்க வேண்டிய எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. யூஜிசி நெட் எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த எக்ஸாம் செல்லாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிருக்காங்க. என்ன நடக்குது? 2024 நீட் எக்ஸாம் மே 5 நடந்தது. இந்த எக்ஸாம்ல 24 lakhs பீப்புள்ஸ் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதுல ஜூன் 14 வர வேண்டிய ரிசல்ட் முன்கூட்டியே 10 நாளைக்கு முன்னாடி ஜூன் 4 ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ல 67 பேர் சென்டம் மார்க் எடுத்திருக்காங்க. அதாவது 720க்கு 720. சோ இப்ப நீட் கொஸ்டின்ஸ் பாருங்க. 180 கொஸ்டின் மொத்தமா இந்த இதுல கேட்பாங்க. இதுல ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். சோ அப்படி நீங்க 4 மார்க் வாங்குறீங்கன்னா, ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதிருக்கீங்கன்னா 4 மார்க் மைனஸ் ஆகும். இப்போ நீட் ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் பாத்தீங்கன்னா, 67 பேர் 720க்கு 720 எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 718 715 இந்த மாதிரி ரேங்க்ஸும் வந்திருக்கு. அதாவது நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுனீங்கன்னா 716 தான் வரும். பட் எப்படி 718 வந்ததுன்றதுதான் இங்க மக்களுடைய கேள்வியா இருக்கு. இதுக்கு என்டிஏ சைடு என்ன பதில் சொல்றாங்கன்றத பாருங்க. என்டிஏ சைடு இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த சில கேசஸ், சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேசஸ் வைஸ் தான் நாங்க இந்த மார்க்கை ப்ரொவைட் பண்ணிருக்கோம்ன்றாங்க. என்ன அது? சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. அவங்க அந்த சென்டர் ரீச் ஆகிறதுக்கும், அந்த சென்டர் ரீச் ஆனதுல இருந்து உள்ள எக்ஸாம் சென்டர் எழுத போறதுக்கு நடுவில் ஏதாவது சம் இஷ்யூஸ்னால லேட் ஆகி இருக்கும். சோ இதனால நாங்க அவங்க அப்பீல் பண்ணியிருந்தாங்க, நாங்க அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க? 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு அகைன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆனது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டேட்ஸ்ல தனியா அவங்க ஹை கோர்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது ஒட்டு மொத்தத்தையும் சுப்ரீம் கோர்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கு. இப்போ அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கிரேஸ் மார்க் வேணாம். சோ அவங்க அந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரீ எக்ஸாம் நடத்துங்க. இந்த ரீ டெஸ்ட்ல அவங்க என்ன மார்க் வாங்குறாங்களோ அதை கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த 2 மார்க்ல என்ன மார்க் ஹையரோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அகைன் வந்து இப்ப ரீடெஸ்ட்ல வராத பர்சன்ஸ்க்கு அவங்க முன்னாடி எழுதுற மார்க்ல இருக்கக்கூடிய கிரேஸ் மார்க் மைனஸ் பண்ணி என்னவோ அதுதான் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் மார்க்கா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுபடி ரீடெஸ்ட் ஜூன் 23 நடக்குது. 1563 ஸ்டூடெண்ட்ஸ் வர வேண்டிய இடத்துல வெறும் 52%, அதாவது 800 சில்லற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 700 சில்லற ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு வரல. எத்தனை ஸ்டேட்ஸ்ல இது நடந்ததுன்னா, அரௌண்ட் ஒரு 6 ஸ்டேட்ஸ்ல இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நடந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அண்ட் அந்த கொஸ்டினுக்கு தேவையான சால்வ்டு ஆன்சர்ஸ் வந்து எங்களுக்கு எரிஞ்ச நிலையில பேப்பர் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சில ஸ்டூடெண்ட்ஸோடைய ஐடி ப்ரூஃப் அங்கே இருந்ததாகவும் சொல்லி கேஸை வந்து ஃபைல் பண்ணி அவங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல தான் பெரிய உண்மைகள் வெளியே வருது. இதுல 13 பேர் பீகார்ல மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பேப்பர் லீக் சம்பந்தமா. பேப்பர் லீக் ஆனது 30 to 40 lakhs கொடுத்து இந்த பேப்பர்ல நாங்க வந்து முன்னாடியே வாங்கதா சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ இதன்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஒரு கேங் மாஃபியா நடந்திருக்கு. என்ன மாஃபியா? சால்வர் கேங். அந்த கேங்கோட ஹெட் ரவி அத்ரி. இவர் ஒரு MBBS ஸ்டூடெண்ட். பட் காலேஜை குவிட் பண்ணிட்டாரு. இவர் ஒரு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுல இவருக்கு காலேஜும் கிடைக்குது. அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு இதை விட நிறைய மணி கிடைக்கணும்னா நம்ம பேப்பர் லீக் பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலேஜை குவிட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த பேப்பர் லீக்ல ஈடுபட்டு இருக்காரு. இந்த ஹெட்டையும் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 110 பேரை இதுவரைக்கும் ஸ்கேம் பண்ணிருக்கதா சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்டான தண்டனைகள், அவங்களுக்கு ஏத்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்திருக்காங்க. 2 வருடம் 3 வருடம் பரீட்சை எழுதக்கூடாது. அதாவது 67 பேர் 720க்கு 720 எடுத்தாங்க இல்லையா, அதுல 44 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்திருக்காங்க. நேத்து இந்தியா டுடே உடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனை விஜேந்திர குப்தா அப்படின்ற பர்சன்ட்ட பண்ணதுல அவர் ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயில், பெயில் அண்ட் அகைன் பேப்பர் லீக். ஒடிசால நடந்த பேப்பர் லீக்காக அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பேப்பர் லீக் ஆபரேஷன், இந்த பேப்பர் லீக் மாஃபியான்றது ஒருத்தர் 2 பேரை வச்சு பண்றது கிடையாது. இதை நடக்கணும்னா மோர் தென் 20 பீப்புள்ஸ்க்கு மேல தேவைப்படும். இதுக்கான ப்ரூஃப் அவர்கிட்ட இருக்கணும். பட் அதை காட்ட முடியாது. நான் ஏன் காட்டணும் அப்படின்ற ஒரு பயம் ஏதும் இல்லாம ரொம்ப தைரியமா அவர் இந்த இதை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இதுக்கு நடுவுல அவர் ஒரு எம்எல்ஏ நேம குறிப்பிடுறாங்க. யாரு அந்த எம்எல்ஏ? யூபியில இருக்கக்கூடிய பேடி ராம். அவரும் இவரும் ஒன்னா ஒர்க் பண்ணதாவும், ஜெய்ப்பூர்ல ஒன்னா ஒர்க் பண்ணதாவும், அங்க நடந்த ஒரு ப்ரொஃபஸருக்கு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாப் வாங்கி தரதுல 2 பேரும் அரெஸ்ட் ஆனதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த நீட் ஸ்கேம் சம்பந்தமா பீகார்ல இருக்கக்கூடிய பாட்னா, குஜராத்ல இருக்கக்கூடிய கோதார், லத்தூர் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல அரெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து அரெஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸர்,
ஸ்டூடெண்ட்ஸ், அது இல்லாம இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் சஞ்சீவ் முக்கியா, அவருடைய சன், இது மாதிரி நிறைய கண்டினியூஷன் போயிட்டே இருக்கு. ஸோ இதோட ஸ்டார்டிங் ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இப்போ மகாராஷ்டிரா வரைக்கும் நீண்டு போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் தட் இந்த நீட் ஒரு பக்கம் இருக்கும்போது பிஜிக்கான நீட் எக்ஸாம் ஜூன் 23 நடக்க இருந்த நீட் எக்ஸாம் ஜூன் 22 நைட்டு 9 மணிக்கு போஸ்ட்பாண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெசேஜ் அண்ட் மெயில் அனுப்பியிருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் இதை யாருமே அந்த நேரத்துக்கு கவனிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கூட இந்த மெயில் எடுத்து பார்க்காம டைரக்டா லொகேஷனுக்கு சென்டருக்கு போறதெல்லாம் பார்ப்பீங்க. அப்படி இருக்க சமயத்துல நிறைய பேர் இதுக்காக நீட் பிஜிக்கு அப்ளை பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க சென்டருக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இதை நோட்டீஸே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு, எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்குள்ள இந்த நீட் போஸ்ட்பான் பண்ண பிஜிக்கு போஸ்ட்பான் பண்ணதை நாங்க வந்து திரும்ப நடத்தவும் அதுக்கான டேட்டை சீக்கிரமே சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த நீட் போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆல்ரெடி நடந்த யூஜி நீட்ல நடந்த சில ஸ்கேம்ஸ்னால இந்த எக்ஸாமை நாங்க போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நடுவுல நெட் எக்ஸாம் அப்படின்றத கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது நெட் எக்ஸாம் அப்படின்றது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா நீங்க நெட் கிளியர் பண்ணி ஆகணும். இந்த நெட் எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் இதுல நிறைய ஸ்கேம் போயிருக்கு, ஸோ இந்த நெட் எக்ஸாமை நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல என்டிஏ ஒரு டைரக்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில நீங்க வந்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும், டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீட் ஆனது நீங்க நீட் எழுதினா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். அப்படி இருக்கையில ஒரு நீட் சீட்டை ஒரு 30 to 40 lakhs கொடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 3-4 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எங்க விற்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நார்தன் பார்ட்ஸ்ல தான் வந்து விற்கப்படுகிறது. இதுக்கான ஆக்ஷன் கவர்மெண்ட் என்ன எடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த பேப்பர் லீக், ஆபரேஷன் பேப்பர் லீக், அதாவது இந்த விஜேந்திர குப்தா இவங்க எல்லாம் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 2018, 2021 and 22 இந்த மாதிரி கண்டினியூஸ் இயர்ஸ்ல இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த மெடிக்கல் சீட்ஸ் முன்ன எப்படி இருந்துச்சோ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்ததோ அதே மாதிரியே திரும்ப கொண்டு வந்துருங்க, நீட் வந்து வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி மாதிரி இருக்கக்கூடிய சிஎம்ஸ் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையை ஃபர்ஸ்ட் யோசிங்க. இந்த நார்தன் பார்ட்ஸ் இப்போ நான் யூபி போன்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீட் வேணாம்னு சொல்லிட்டு அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு, இந்த கவர்மெண்ட் என்டிஏவே நீங்க வந்து எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீட்டுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் கொண்டு வரப்போகுது இந்த ஸ்கேம்க்கு? அப்படி இல்ல விஜேந்திர குப்தா சொன்ன மாதிரி ஜெயில், பெயில் அண்ட் அகைன் பேப்பர் லீக் தான் நடக்குமா? ஒன்னு ரீடெஸ்ட், ரீநீட் இருக்கா இல்லையா? இல்லைன்னா எப்படி நீங்க இவங்களை செலக்ட் பண்ணீங்க? இந்த 110 பேர் மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க? 3-4 வருஷமா படிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? அசால்ட்டா 30 to 40 லட்சம் கொடுத்து சீட் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இதை கவர்மெண்ட் கருத்துல எடுத்துக்கணும். இப்ப நீங்க எக்ஸாம் திரும்ப நடத்துறீங்க அப்படின்னா கூட முன்னாடியே சொல்லுங்க. இப்போ நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கவர்மெண்ட் நீட் எக்ஸாமை திரும்ப நடத்தலையோ தெரியல. பட் ஒருவேளை அப்படி நடத்துற மாதிரி இருந்தா நீங்க இப்போதைக்கு நீங்க மேல எழுதின எக்ஸாமை இப்போ நீங்க பிரேக் விட்டுருப்பீங்க, திரும்ப புக்ஸ் எடுக்காம இருந்திருப்பீங்க. பட் அந்த மாதிரி செய்யாதீங்க. ஒருவேளை நீங்க எக்ஸாம் வந்து திரும்ப நடத்துறாங்க அப்படின் போது இப்ப இருந்து நீங்க பண்ணதை திரும்ப ரிவிஷன் பண்ணாதான் உங்களுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைண்ட்ல எதுவுமே எடுத்துக்காதீங்க. ஒரு 1.5 months எக்ஸாம்ஸ் நடக்குதோ நடக்கலையோ உங்களோட ப்ரிப்பரேஷனை கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீட் வந்து வேணுமா வேணாமா? இல்ல முன்ன இருக்க மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை இந்த நீட்டுக்கான அதாவது மெடிக்கலுக்கான சீட்ஸை ஃபில்அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் லாஸ்ட் டைம் போட்ட அந்த கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் எங்க இருக்குன்ற வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்கு. 1700 வியூஸ் பக்கம் போயிருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவ்வளோ வியூஸ் பார்த்துருக்கேன். இதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வியூஸ் போயிருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் வரல. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.